காடு. அங்கே ஒரு மனிதன் நடந்து போயிட்டுருக்கான். ரொம்ப வெப்பமாக இருக்குது, அவனால் நடந்து அங்கே போக முடியல. அவன் நடந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது கால் சுடுது. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்து குதிரையில் செருப்பு போட்டுக்கிட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு அவர் போயிட்டுருக்கார். இதை பார்த்தோன்னே அந்த மனிதன் என்ன செய்கிறான், குடுகுடுன்னு ஓடி போய் அவர்கிட்ட கேட்குறான், ஐயா நீங்கள் குதிரையில் போகிறீங்க, நான் வந்து காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறேன், நீங்கள் அதனால் உங்கள் செருப்பை என்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அவரும் யோசிக்கிறார், ஆமாம் நம்ம குதிரையில் தானே போகிறோம், அவன் பாவம் சூடில் நடக்கிறான், அதனால் அவன்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவன் செருப்பை கொடுத்துட்றாரு. அவர் கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே இவன் மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி போய் அவர்கிட்ட நிறுத்தி குதிரை முன்னாடி நின்று கேட்குறான், ஐயா நீங்கள் வந்து குதிரையில் போகிறீங்க, வேகமாக போயிடுவீங்க, உங்களுக்கு கொடை தேவையில்ல, ஆனால் எனக்கு வந்து கொடை தேவை, என்னால் வந்து ரொம்ப வெப்பமாக இருக்குது அப்படின்னு. சரி பரவாயில்ல அப்படின்னு அவர் கொடையும் கொடுத்துட்றாரு. உடனே கொஞ்சம் தூரம் போகிறார். இவன் இதெல்லாம் யோசித்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஓடி போய் மூச்சு வாங்க நின்று அவர் முன்னாடி, ஐயா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்படின்னு, இனிமேல் என்கிட்ட என்னப்பா இருக்குது கொடுக்கறதுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை உங்கள் குதிரையே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த குதிரையில் இருக்கிறவர் இறங்கி வந்து அவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சாராம். நீ கால் சுடுதுன்னு கேட்டதுனால நான் செருப்பு கொடுத்தேன், தலை சுடுதுன்னு கேட்ட கொடை கொடுத்தேன், இப்போ குதிரையும் கேட்குறியே, இதுதான் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறதான்னு அவர் திட்டுனாராம். இதுதான் அங்கே நிறைவு இல்லாமல் இருக்கிற அந்த மனிதன் பாருங்கள். ஒரு கால் சுடுதுன்னு செருப்பும் கொடையும் கொடுத்த அந்த மனிதன் நல்லபடியாக இருக்கட்டும்னு நினைக்காம கொடையும் அதாவது குதிரையும் கொடுக்க சொல்லி கேட்குறாரு. என்னன்னா அவர் சொன்னாராம், அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கொடை கேட்டேன் செருப்பு கேட்டேன் கொடுத்தீங்க, குதிரையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பீங்களோன்ற எண்ணத்துலேயே நான் இல்லாமல் கேட்டுட்டு நீங்கள் அடிச்சிட்டிங்கல்ல, அதுவே எனக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இதுதான் வாழ்க்கை. நாம் எதையுமே எடுத்துக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது.